வணக்கம், நமஸ்காரம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். பொதுவாக குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு அடிக்கடி நோய்வாய்ப்படுறதும், மருந்துகளுக்கான செலவுகள் எல்லாம் தொடர்ந்துக்கிட்டே வருவதும் பல வீடுகளில் அடிக்கடி காணப்படுகிறது. ஆரோக்கியத்தில் கவனக்குறைவு மற்றும் மேற்கிந்திய வாழ்க்கை முறையின் மீதான நாட்டம் தவிர இங்கே வீடுகளில் உணவு பழக்க வழக்கங்களும் உடைகளும் வீடுகளை பராமரிப்பதும் என்பது பலவிதமான தோஷங்களை ஏற்படுத்துகிறது என்பதை நிறைய பேர் மறந்துட்டாங்க. வாஸ்து சாஸ்திர தோஷங்கள் ஒரு இனிமையான வீட்டை நோய்களின் மையமாக மாற்றுகின்றன. வீட்டில் சில கொடிய கட்டுமானங்கள் வீட்டின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சி, ஆரோக்கியம் மற்றும் குடும்ப உறவுகளில் இருக்கக்கூடிய நல்ல இணக்கத்தை அளிச்சிருது. கண்டிப்பாக சில தவறான வீடுகளை நாம் தவிர்க்கணும். பெரும்பாலும் ஒரு வீடானது வாசலுக்கு நேராக மரம் இருக்கக்கூடாது, வீட்டிற்கு எதிர்த்தாப்பில் எலக்ட்ரிக் போஸ்ட்டு இருக்கக்கூடாது, தலைவாசலுக்கு நேராக தலைவாசல் இருக்கணும். மனையடி சாஸ்திரம் குறிப்பிட்டுள்ள பகுதியில் 4 திசைகளில் கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு பகுதிகளில் எந்த பகுதி கிழக்கு பக்கம் அப்படின்னா அதனுடைய வடகிழக்கிலிருந்து தென்கிழக்கு வரையிலும் டேப்பில் அளந்துட்டு அந்த பகுதியை அளவை 9ஆக டிவைட் பண்ணால் அதில் நடுவில் இருக்கக்கூடிய 4, 5, 6 இந்த பக்கம் 3 பங்கு விட்டுவிடணும், வலதுகை பக்கம் 3 பங்கு விட்டுடணும். நடுவில் உள்ள பகுதிகளில் தலைவாசல் இருக்கணும். அதுபோல் வடக்கு திசைக்கும் அப்படி எடுத்துக்கொள்ளணும், தெற்கு திசைக்கு எடுத்துக்கொள்ளணும், நம்ம மேற்கு திசைக்கு அப்படி எடுத்துக்கொள்ளணும். இப்போ வாஸ்து சாஸ்திரப்படி வீடுகளில் பொறுத்தளவில் பெரிய பீம் போகும், பெரிய மேலே கிராஸ் பீம் போகும், பில்லர் போகும். அதுக்கு கீழே நாம் கட்டில் போட்டு படுக்கக்கூடாது. அதனால் அது மேலே நம்முடைய அழுத்தத்தை தரும். அதே போல் வீடுடைய தலைவாசல் கதவுகள் முற்றிலும் திறந்திருந்தால் நல்லது. அதே போல் ஜன்னல்கள் பெரும்பாலும் வடக்குலேயும் கிழக்குலேயும் ஜன்னல்கள் இருக்கணும். ஒரு தலைவாசலுக்கு 2 பக்கம் ஜன்னல்கள் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது நல்லாயிருக்கும். ஜன்னல்களை வச்சு என்னமோ கட்டுறோம், ஆனால் அது திறக்கிறது இல்லை. கொசுவுக்கு பயந்துட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க பார்ப்பாங்கிறதுக்காக திறக்கிறது இல்லை. வீட்டுக்குள்ளே அடைபெற்றிருக்கக்கூடிய மூச்சு காற்றவே சுவாசித்து தலைவலி அதிகம் வருது, எரிச்சல் வருது, ரத்த ஓட்டம் சீராக இல்லை. வீட்டுக்குள்ளே ஆக்சிஜன் நல்லா இருக்கணும். வீட்டிற்கு வெளியே வடக்கு, கிழக்கு இந்த பகுதிகளில் தேவையான பொருள்களை எல்லாம் அங்கே சேமித்து வைக்கிறோம். காம்பவுண்டுக்கும் வீட்டுக்கும் நடுவில் ஒரு இடைவெளி இருக்கணும். எதையும் எந்த கார்னரையும் ஒட்டி கட்டவே கூடாது. அதுபோல் வீட்டுக்கு நல்ல வெளிச்சமும் நல்ல காற்றோட்டமும் இருக்கணும். வீடு வாஸ்துப்படி கட்டிட்டாலும் வீட்டில் வைக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் தாறுமாறாக வச்சுருந்தா அந்த பொருள்கள் மூலியமாக நமக்கு ஒரு துன்பம் வருது. இப்போ உடல் நல பிரச்சனைகளுக்கு வாஸ்து சாஸ்திரம் தான் வைத்தியமாக இருக்குது. ஒரு வீட்டுக்குள்ள நம்ம குடி போகிறோம், வாடகை வீடு தான், இல்லை போகத்துக்கு போகிறோம், இல்லை ஒத்திக்கு போகிறோம். போய் 1 வருஷ காலத்துக்குள்ளே அந்த வீட்டில் ஒரு கல்யாண பத்திரிகையோ ஒரு மங்களகரமான செயல்களுக்கோ வெளியிலிருந்து ஒரு ஆட்கள் வந்து நம்மளை ஒரு விசேஷமான விருந்துக்கோ இல்லை மங்கள நிகழ்வுகளுக்கோ ஒரு இன்விடேஷன் வரலைன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டில் வந்து நெகட்டிவ் சக்தி இருக்குன்னு அர்த்தம். ஒரு வீட்டுக்குள்ளே குடி போய் குறைந்த நாட்களுக்குள்ளேயே உடல் நலம் இல்லாமல் போகுது, சின்ன சின்ன விபத்துக்கள், பொருள் களவு போகுதல், கெட்ட செய்திகள் வருதல், அடிக்கடி இரவு நேரத்தில் நமக்கு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய சூழல், இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் பிராணசக்தி உற்பத்தி ஆகலை அப்படின்னு அர்த்தம். அதனால் தூங்கும்போது நம்முடைய தலையணையை கோணல் மாணலாக வச்சு படுக்கக்கூடாது. வாஸ்து சாஸ்திரம் மக்கள் தூங்கும்போது தெற்கு திசையில் கால்களை வைக்கக்கூடாது என்று கண்டிப்பாக சொல்லுது. அப்படின்னா என்ன, வடக்க தலை வச்சு படுக்கக்கூடாது. அதனால் தெற்கு என்பது யமனனுடைய மரணத்தினுடைய தூதர் திசையாகும். தெற்கே வந்து கால்களை வைத்திருக்கும் போது நோய்வாய்ப்பட வேண்டிய சூழல் வரும். அதற்கு பதிலாக உங்கள் தலையை தெற்கில் வச்சுக்கலாம், கால்களை வடக்கு நோக்கி வைத்திருந்தால் சிறப்பு. வீட்டில் பிரம்மஸ்தானம்னு ஒன்று இருக்குது, மையப்பகுதி. அந்த பிரம்மஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய வீட்டினுடைய நடுப்பகுதியை நல்லா கவனித்து பாருங்கள். முடிந்தால் அந்த மையப்பகுதியில் எந்த பொருளும் வைக்காமல், அந்த எந்த பொருளும் போய் அந்த இடத்த ஆக்கிரமிக்காமல் இருந்தாலே போதும்.
லேசான பொருள்களை, மெதுவான பொருள்களை வைக்கலாம். சில நேரங்களில் நம்ம வீடுகளில் ஒழுங்கற்றமான ஓட்டம் அல்லது வீட்டிற்குள் நேர்மறையான ஆற்றல் இல்லாதது நோய்களால் பாதிக்கப்படுவதற்கு பெரிய காரணமாக அமைஞ்சிருது. படுக்கைகளில் கண்ணாடிகளை தவிர்க்கணும். உங்கள் படுக்கறையில், குறிப்பாக உங்கள் படுக்கையின் முன் கண்ணாடிகள் இல்லை என்பதை நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும். படுத்துருக்கிறதுக்கு நேராக கண்ணாடிகளாம் வச்சுருந்தீங்கன்னா இரவு நேரத்தில் அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம், கனவுகள் வர ஆரம்பிச்சிடும். அதனால் கண்ணாடி தூங்கும் நபரினுடைய ஆற்றலை அது வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். ஆற்றல் பற்றாக்குறையினால் உடம்பில் சக்தி ஓட்டம் குறைஞ்சிருது. கண்ணாடி வாஸ்து அனைத்து சுற்று நலனையே உறுதி செய்கிறது. அதுபோல் நம்ம தண்ணீர் குடிக்க வேண்டிய திசை ஆயுர்வேதம் அழகாக சொல்லுது. வேதங்களில் ஆயுர்வேதம் முழங்கால்களை வலுவிழக்க செய்கிறனால நின்று கொண்டே இருக்கக்கூடிய நிலையில் தண்ணீர் குடிக்கக்கூடாதுன்னு ஆயுர்வேதம் சொல்லுது. அதனால் கிழக்கு திசையை நோக்கி பார்த்து கொண்டு பிடில் போல் தண்ணீர் பறிவதை பறிக்க சொல்லுது. அதனால் உட்காந்து தான் தண்ணீர் பருகணும். அதுபோல் படுத்து கொண்டும் தண்ணீர் குடிக்கக்கூடாது. அதுபோல் சுத்தமான அழகான ஒரு நுழைவாயில் வீட்டிற்கு என்ட்ரன்ஸ் இருக்கணும். வீட்டினுடைய தலைவாயில் இதை பார்த்தவொடனே போய் பாருங்கள், அழகுபடுத்துங்க. தலைச்சீலையெல்லாம் தொங்கி அழுக்கு நாரி கிடக்கு. அதனால் வீட்டினுடைய உள்ளும் புறமும் ரொம்ப சுத்தமாக இருக்கணும், நல்ல மனமாக இருக்கணும். கதவு நிலைவாயில் தான் ஒரு வீட்டிற்கு வரக்கூடிய தேவதையே இது சொல்லுது. அதனால் வாசலில் அசிங்கமாக இருக்கக்கூடாது. அதே போல் சுத்தமான காலணிகள், அழகான நுழைவாயிலுக்கு எதிர்த்தாப்பில் நிறைய பேர் செருப்பை கழட்டி போடுறீங்க. அப்படி எதுவுமே சொல்லலை. தலைவாசலுக்கு ஒரு 5 அடி தள்ளி ஒரு பெட்டி வச்சு அதுக்குள்ளே வைங்க. அதே போல் அடிக்கடி வீட்டினுடைய வாசல் படியிலேயே விளக்கமாறு, செருப்பு, குப்பைகள் இதெல்லாம் இருக்கிறனால இதன் மூலியமாக இருக்கக்கூடிய நச்சு சக்திகள் வீட்டுக்குள் பாய்ந்து வீட்டுக்குள்ள வர நோய்களையும் மன அழுத்தத்தையும் அது ஏற்படுத்துது. அதுபோல் உங்கள் வீட்டிலிருந்து நோய் பரவாமல் இருக்க நுழைவாயில் அழகாகவும் வாசலில் மஞ்சள் தெளித்து கோலம் போட்டும் கூடுமான அளவுக்கு டெக்கரேட் பண்ணி வைத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. பார்க்குறதுக்கு ஒழுங்கீனமாக இருந்தால் நோய்களையும் பிரச்சனைகளையும் கொண்டு வருது. உப்பு தண்ணீரை கொண்டு வந்து தெளித்து சுத்தம் செய்து ஜன்னல்கள், நுழைவாயில்கள், மேல்புற விதானங்கள் இவைகளுக்கெல்லாம் அழகான வர்ணங்கள் பூசுங்க. அந்த வீடுகளை ஒரு நல்ல அழகாக டெக்கரேட் பண்ணுங்கள். பூ மாலை தொங்க விடுங்க. நல்ல பன்னீர் ஜவ்வாது கலந்து தெளிங்க. வீட்டிற்குள் நல்ல மனமும் நல்ல ஒளியும் இருக்கும்படி செய்து விடுங்க. அதுபோல் எதிர்மறையிலேருந்து நம்ம விலகி நிற்க நல்லாயிருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் என்னன்னா எதிர்மறை காரணிகளால தான் பாதிக்கப்படுறாங்க. நோய்கள் வராமல் இருக்க அனுமனை வழிபடணும். தெற்கு நோக்கிய அனுமன் சிலையை வைக்கலாம், போட்டோவை வைக்கலாம். வீட்டில் ஒரு சுத்தமான இடத்தில் அனுமன் சிலை படத்தை வைக்கணும். அவரது முகம் தெற்கு நோக்கி இருக்க வேண்டும். நீங்கள் அனுமன் சாலிசாவை ஜபிக்கலாம், அனுமனுடைய அஷ்டோத்திரத்தை சொல்லலாம். அனுமான் பூஜை எதிர்மறை விளைவுகளிலிருந்து விடுபடுவதற்கும் நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் உதவுகுது. வீட்டில் வைக்கலாமா? தாராளமாக வைக்கலாம். நீர் பறவைகள், விலங்குகள், அதுபோல் வீட்டுக்குள்ளே இருக்க தண்ணீரை வீணாக்கக்கூடாது. குழாய்களில் நீர் சொட்டு சொட்டாக போகுது. அது செல்வத்தை மோசமாக நமக்கு விரயத்தை கொடுத்துரும். தண்ணீரை வீணாக்குவதனால் வீட்டில் நோய்களை வரவழைக்கிறது. பறவைகள், கால்நடைகள் மற்றும் தாகத்தில் உள்ளவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதன் மூலம் தங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம். ஆரோக்கியமாக இருக்க நாம் ஆரோக்கியமாக இருக்கிறேன்னு சொல்லுவதும் நினைப்பதும் நமக்கு வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். தன்வந்திரி பகவானுடைய படத்தை வைத்து கொள்ளலாம். அதே போல் நம்மை சுற்றிலும் வீட்டுக்கு வெளியே கொஞ்சம் சில செடிகள், இன்டோர் பிளான்ட்ஸ், அவுட்டோர் பிளான்ட்ஸ், அந்த செடிகளை வைக்கலாம், பணம் இருக்கும் செடிகள். அதனால் இந்த மாதிரி இளஞ்சிவப்பு நிறத்தில் ஒரு சின்ன இது வைக்கலாம். அதுபோல் சாப்பாட்டு மேசையில் ஒரு பழக்கூடைகளையும் கூட சின்ன அழகான படங்களே வைக்கலாம். சமையலறை, குளியல் அறையின் திசையை நாம் சரிபார்த்து தான் இருக்கணும். எல்லா இடங்களிலும் கோணல் மாணலாக நின்று குளிக்கக்கூடாது. அதனால் வடகிழக்கு திசையில் குளியலறை வீட்டில் இருக்கக்கூடாது. அது என்ன ஆகும்? அழுக்குகள் வெளியேறும். அதே போல் மக்களுடைய எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தக்கூடிய டாய்லெட், பாத்ரூம் எல்லாம் சுத்தமாக இருக்கணும். குறைந்தபட்சம் எக்ஸாஸ்ட் ஃபேன் மாட்டி வெளியேற்றுற மாதிரி இருக்கணும். அதனால் வடமேற்கு அல்லது தென்கிழக்கு திசையில் என்ன பண்ணணும்? வீட்டுக்குள்ளே ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றணும்.
வீட்டிற்குள் நோய்கள் நுழைவதை தடுக்கிறதுக்கு தென்கிழக்கு அல்லது வடமேற்கு திசையில் ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றலாம். அங்கே குடியிருப்பவர்களுடைய ஆரோக்கியமாகவும் எதிர்மறையாக அது அழிக்கும். எதிர்மறை அது சமன் பண்ணுது. அதனால தான் நிறைய வீடுகளில் அக்னி மூலையில் அடுப்படியில் மாரியம்மன் படத்தை வச்சு ஒரு சின்ன விளக்கு போட்டுட்டு வருவாங்க. இருட்டான ஓவியங்கள் படத்தெல்லாம் தவிர்க்கணும். அதே போல் சோகமான பெண்களின் படங்களையும் வீட்டில் தவிர்க்கணும். நீரில் மூழ்கும் கப்பலின் காட்சிகளையும் தவிர்க்கணும். அதே போல் இந்த மாதிரி படங்கள், சிவப்பு கொடிகள் எதிர்மறை சக்தியை பரப்போம். அதனால் குடியிருப்பவர்கள் ஆரோக்கிய நிலைகளை படிப்படியாக அழிச்சிடும். அதனால் சிகப்பு வண்ணத்தை குறைக்கணும். வாஸ்து தோஷ நிவாரண இயந்திரம் அனைத்து வகையான வாஸ்து தோஷங்களையும் போக்கும். மந்திரம் தெரிந்தவர்கள் மந்திரம் சொல்லி வணங்கி வழிபடலாம். ஆரோக்கியத்தையும் செல்வத்தையும் கொடுக்கும். வாஸ்து மூலம் குறைந்தபட்சம் வீட்டுக்குள்ளார சுத்தத்தையும் சுகாதாரத்தையும் பேணணும். குறைந்தபட்சம் படுக்கையறையில் ஒரு சின்ன நீல கலர் பல்பு எரியணும். பெரும்பாலும் வாரத்துக்கு ஒரு முறை செவுறுகளை துடைக்கணும். முகம் பார்க்குற கண்ணாடியை துடைக்கணும். உங்கள் வீட்டில் நல்ல சக்திகள் ஓடணும். ஆக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அன்வான்ட் எனர்ஜியை போக்குறதுக்கு சாம்பிராணி போடணும். அகில், தேவதாரு, வெண்குங்குளியம், கேளாநல்லிப்பொடி, தசாங்கம், சந்தனக்குச்சி, பால் சாம்பிராணி, காய்ந்த ரோஜா இதழ்கள் இது போன்ற பொருள்களை வாங்கி சாம்பிராணியோடு கலந்து நம்ம போடும் பொழுது வீட்டுக்குள்ளற ஈதர் என்கிற ஒளி அடுக்குகளில் இருக்கக்கூடிய நச்சு சக்திகள் அழிக்கப்படுகின்றன. நம்முடைய மூளை சுறுசுறுப்படைகிறது. அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பொழுது நம்முடைய மூளை உற்சாகம் அடைகிறது. குழந்தைகளுக்கும் ஆரோக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். குறிப்பிட்ட சிக்கல்களை தீர்க்கிறதுக்கும் நாம் ஒரு வீடுகளில் பொறுத்தளவில் அமைதியும் செழிப்பையும் உண்டாக்க வேண்டுமானால், ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் வீடுகளில் நித்தம் விளக்கேற்றணும். காலை மாலை விளக்கேற்றணும். நல்ல வாசனை உள்ள ஊதுபத்திகளை ஏற்றணும். வீட்டில் நல்ல மலர்களினால் வாசனை மலர்களை சாமி படத்துக்கு வைக்கணும். நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட உடம்புக்குள்ளரையும் அந்த வாசனை திரவியங்களை பூசிக்கணும். மொத்தத்தில் நம்ம உடம்பில் துர்வாடை வராமல் பார்த்து கொள்ளணும். நேற்று போட்ட துணிமணி இன்றைக்கி போடக்கூடாது. நல்ல வாசனை திரவியங்களை பூசிக்கொள்வதனாலும் ஸ்மார்ட்டான ட்ரெஸ்ஸுகளை அணிவதனாலையும் நாம் நம்முடைய செப்பல்கள், செருப்புகள், காலணிகளை ஒரு முறையாவது வாரத்துக்கு ஒரு முறை கழுவி சுத்தப்படுத்தணும். அதே போல் நம்முடைய பல்லு விளக்குற ப்ரெஷ்ஷை 2 மாதத்துக்கு ஒரு முறை மாற்ற அமைக்கணும். இப்படியெல்லாம் நம்முடைய வீட்டினுடைய மறைவான இடங்கள், நம் உடம்பில் மறைவான பகுதிகள் சுத்தமாக சுகாதாரமாக இருந்தால் நாம் உடம்பையே நாம் பளிச்சுன்னு வச்சுக்கணும். நல்லா இருக்கணும். ஆண்கள் ஷேவ் பண்ணி நல்ல ஜம்முன்னு இருக்கணும். அதே போல் பெண்களும் தலைவாரி பூச்சி விடணும். நல்ல இருக்கிற நல்ல துணி எடுத்து அணிங்க. வெளியே போனால் தான் போடணும்னு இல்லை. வீட்டில் இருக்கும்போது நல்ல பிறப்பிட்டு நல்ல லட்சணமாக இருந்து பாருங்கள். உங்களுக்குள் ஒரு உற்சாகம் கிடைக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டிற்குள்ளரையும் அடுப்படியை நல்ல நறுமணம் உள்ளதாக வச்சுக்கோங்க. அதே போல் பாத்திரம் கழுவுற இடம், குளிக்கும் இடம், டாய்லெட், பாத்ரூம், வீட்டினுடைய முகப்பு பகுதி இவைகள் உற்சாகமாக இருக்கட்டும். துணிமணி வைக்கிற ஷெல்ஃபுகளை துணிமணியெல்லாம் நேர்த்தி அழகாக அடுக்க வைங்க. அதேபோல் குழந்தைகள் படிக்கும் இடம், டாய்ஸ் வச்சிருக்கிற இடத்தையும் சுத்தப்படுத்துங்க. வீட்டுக்குள் எங்கே பார்த்தாலும் தலைமுடியானது அலைந்து கொண்டே இருக்கிறது. அதனால் கண்டிப்பாக உங்கள் வீடானது பகலில் ஜன்னல்கள் நன்றாக திறந்திருக்கட்டும். இந்த வெளிக்காற்று உள்ளே வந்தால் உள்ளே அடைபெற்றிருக்கக்கூடிய நச்சு சக்தியை வெளியேற்றும். வாஸ்து சாஸ்திரப்படி வீடு இருக்கிறதோ இல்லையோ நல்ல மனமும் நல்ல குணமும் நல்ல இனிமையாக உறவாடுங்கள். நல்ல அற்புதமான மியூசிக் போட்டு கேளுங்க. தெய்வீக பாசுரங்கள் கேளுங்க. நல்ல ஸ்லோகங்களை ஒலிக்க விடுங்க. ஒரு முறை நித்தம் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது 1 மணி நேரம் கோயிலுக்கு சென்று அங்குள்ள நல்ல சுகந்த நறுமணத்தை சுவாசித்து விட்டு வாருங்கள். கண்டிப்பாக உற்சாகம் நன்றாக இருக்கும். கைப்பிடி அளவுக்கு காக்கைக்கு சாதம் வையுங்கள். கைப்பிடி தானியங்களை பறவைகளுக்கு போடுங்கள். இரவு நேர நாய்களுக்கு உணவு கொடுங்கள். வீட்டில் சோத்தை, சாப்பாடு, சாதம் போன்ற பொருள்களை துடைத்தராதிங்க. கொஞ்சம் மிச்சம் வைங்க. ராத்திரியில் எல்லாம் கழுவி வைக்கிறீங்க, அது அப்படியே கழுவி போயிடுது. அதுபோல் கொஞ்சம் பழைய சாதம் இருக்கட்டும். வீட்டில் கொஞ்சம் உப்புக்கள் நிறைய இருக்கட்டும். ஊறுகாய் நிறைய இருக்கட்டும். வீட்டில் எப்படியாவது வாரத்திற்கு 2 முறை பிரண்டையோ புடலங்காயோ வாழைப்பூவோ இது போன்ற பொருள்களை வாங்கி வைத்து சமைத்தவுடன் இறைவனுக்கும் காக்காய்க்கும் வைத்த பிறகு சாப்பிடுங்கள். சமைத்த உணவை இறைவனுக்கு பரிமாறுவதனால் அது பிரசாதமாக மாறுகிறது.
இதா 24 மணி நேரம் உண்ணும் போதும் உறங்கும் போதும் நல்ல துணிகளை உடுத்தும் பொழுதும் முருகா சண்முகா என்று சொல்லிக்கொண்டு இறை சிந்தனையோடு உறவாடி இரவு நேரத்தில் சிரஞ்சீவிகளை வணங்கி வழிபட்டு நான் நன்றாக இருக்கிறேன், பாதுகாப்பாக இருக்கிறேன், இறைவன் என்னை நன்றாக வைத்திருக்கிறான் என்று சொல்லி இந்த சுகத்தை அடைகிற உடம்பை தந்த நம்முடைய அப்பா அம்மாவை நினைந்து அவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு இரவு முழுவதும் நம்மை காக்கின்ற காவல் தெய்வங்களாக நம் கிராம தேவதைகள், எல்லைப்புற தேவதைகள், நகர்ப்புற தேவதைகளை எல்லாம் நினைந்து உருகி வணங்கிவிட்டு திசை தேவர்களையும் வணங்கிவிட்டு இரவு நேர தேவதை ராத்திரி தேவதை இருக்கிறார் அவளையும் வணங்கிவிட்டு குலதெய்வத்தோடு விபூதியை பூசிக்கொண்டு தூக்கம் வராதவர்கள் நல்ல கோவிலில் விபூதியை தலைவணைக்கு அடியில் வைத்து படுக்கலாம், தர்ப்பை பாயை தலையணைக்கு அடியில் வைத்து படுக்கலாம், தர்ப்பை பிள்ளையை வைத்து படுக்கலாம். இப்படியாக உங்கள் வாழ்வை குறைந்தபட்சம் சொர்க்கமாக மாற்றிக்கொள்ளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.